ஹாய், நான் லக்ஷரா. வெல்கம் டு மை கிச்சன். இன்னைக்கு நம்ம பச்சை அவரைக்கொட்டையில லஞ்சுக்கு சூப்பரான ஒரு குழம்பு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணிய சேர்த்துக்கலாம். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவரைக்கொட்டைகளை சேர்த்துக்கலாம். இது கூடவே 10-15 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ்ல ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்ப ஒரு குட்டி உரல்ல கொஞ்சமா சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அவரைக்கொட்டை நல்லா சாஃப்டா வேகணும், அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவரைக்கொட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ அவரைக்கொட்டை நல்லா வெந்து ரெடியா இருக்கு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலைய ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு தண்ணியில கரைச்சு அவரைக்கொட்டை கூட கலந்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோடைய பச்சை வாசனை போகிற அளவு இது நல்லா வெந்து வரணும். பச்சை வாசனை போயிட்டு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பொடியை மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விடணும். இப்போ இது கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு கொஞ்சமா ஆயில சேர்த்துட்டு ஆயில் சூடான உடனே கடுகு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளையும் கொஞ்சமா பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா இத குழம்பு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பச்சை அவரைக்கொட்டை குழம்பு சூப்பரா ரெடியா இருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.